தமிழ் சினிமாவின் முதலாவது பேன் இந்தியா ஸ்டார் என்று சுஸ்மிதாவை சொல்லலாம். நான் நடிக்க வரலைன்னா நக்சலைட் ஆகிறேன். மர்மமான முறையில் தூக்கில் பிணமாக தொங்கினார். டச்சப் கேர்ளாக பணி செய்து கொண்டிருந்தார் சுஸ்மிதா. 5ஆம் வகுப்பு படிக்கும்போதே அவருடைய படிப்பை நடிகையர் திலகம் சாவித்ரி, அப்பவே சிவகுமார், இந்தியாவின் மர்லின் மன்றோ, என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள். ஜீரோ ஸ்டார் சேனல் நேயர்களே, கதாநாயகிகளுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய காலம் கடந்த புகழ் கவர்ச்சி நடிகைக்கும் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அது சுஸ்மிதா ஒருவருக்கு தான். அவர் சினிமாவில் கோலோச்சி கொண்டிருந்த 1980களிலும் 90களிலும் கதாநாயகிகளை விட அவர் அதிக பாப்புலராக இருந்தார் என்று சொன்னாலும் அது மிகையாகாது. 1960ஆம் வருஷம் ஆந்திர பிரதேச மாநிலம் ஏலூரு கிராமத்தில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் விஜயமாலாவாக பிறந்தவர்தான் சுஸ்மிதா. நிறைய பேர் அவருடைய இயற்பெயர் விஜயலக்ஷ்மி என்று சோஷியல் மீடியாவில் தவறாக சொல்லிட்டு இருக்காங்க. அவருடைய இயற்பெயர் விஜயலக்ஷ்மி கிடையாது. அவருடைய இயற்பெயர் விஜயமாலா என்பதுதான் சரி. குடும்ப வறுமையின் காரணமாக அவருடைய 10 வயசுலேயே, அதாவது அவர் 5ஆம் வகுப்பு படிக்கும்போதே அவருடைய படிப்பை பெற்றோர் நிறுத்திட்டாங்க. அதுக்கு பிறகு அவருக்கு 14 வயசாக இருக்கும்போது அவரை விட ரொம்ப வயசு மூத்தவரான ஒரு நபருக்கு கல்யாணம் செஞ்சு வச்சுட்டாங்க அவருடைய பெற்றோர். அந்த கல்யாணத்தின் மூலமாக அவருக்கு கணவன் மற்றும் மாமியாரிடமிருந்து தொடர்ந்து நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சார். அதனால் அந்த லைஃப்பில் இருக்க பிடிக்காமல் தன்னுடைய மிகச்சிறிய வயதிலேயே சென்னைக்கு வந்து ஏதாவது வேலை செஞ்சு பழச்சிக்கலாம் என்று அவருடைய சித்தி துணையுடன் சென்னைக்கு வந்துட்டார் சுஸ்மிதா. அவருடைய சின்ன வயசுலேருந்தே கனவாக இருந்தது ஒரு கதாநாயகியாக நடிக்க வேண்டும் என்பதுதான். அவருடைய ஆதர்ச கதாநாயகிகளாக இருந்தவங்க நடிகையர் திலகம் சாவித்ரி, சுஜாதா, சரிதா போன்றவங்க. அவங்கள மாதிரி தானும் ஒரு நல்ல குணச்சித்திர கதாபாத்திரங்களில் ஜொலிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் சுஸ்மிதா. சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு அவருக்கு பிழைக்கிறதுக்கு வழி இல்லாததுனால சொர்ணம் என்கிற ஒரு நடிகை கிட்ட ஒரு டச்சப் கேர்ளாக பணி செய்து கொண்டிருந்தார் சுஸ்மிதா. அப்போது ஒரு நாள் தன்னுடைய எஜமானிக்காக மாவு அரைக்கிறதுக்கு மாவு மில்லுக்கு போயிட்டு இருந்தார் சுஸ்மிதா. அப்போது எதேச்சையாக அந்த வழியில் அவரை பார்த்த பிரபல கதாசிரியரும் டைரக்டருமான வினு சக்கரவர்த்தி அவரை அழைத்து, ஏன்னா அவருடைய 1000 கதைகள் பேசும் அழகான கண்களே வினு சக்கரவர்த்தியை ஈர்த்திருந்தது. அவரை அழைத்து, உனக்கு சினிமாவில் நடிக்க விருப்பமா என்று கேட்டிருக்கிறாரு. இவர் அந்த கனவோடு தானே சென்னைக்கே வந்தார். ரொம்ப ஆர்வமாக சம்மதிச்சார். அதுக்கு பிறகு வண்டி சக்கரம் படத்தில், அந்த படத்தில் வினு சக்கரவர்த்தி டைரக்டர் கிடையாது, கே விஜயன் அந்த படத்தின் டைரக்டர். அந்த படத்தின் கதை வசனகர்த்தா வினு சக்கரவர்த்தி. அவர் டைரக்டர்கிட்டையும் சிவகுமார், அந்த படத்தின் ஹீரோ சிவகுமார் கிட்டேயும் சுஸ்மிதாவை அறிமுகப்படுத்தி வச்சாரு. அப்போவே சிவகுமார் சொல்லிட்டாராம், இந்த பொண்ணு சினிமாவில் பெரிய ஆளாக வரும் என்று அதனுடைய முக லட்சணத்தை பார்த்தே சொல்லிட்டாராம் சிவகுமார். இந்த வாக்கு பலிச்சது. ஆனால் சுஸ்மிதா ஆசைப்பட்ட மாதிரி அவருக்கு குணச்சித்திர கதாபாத்திரங்கள் அவ்வளவாக கிடைக்கல. பாரதி ராஜாவின் அலைகள் ஓய்வதில்லை படத்திலும், கங்கை அமரன் இயக்கிய கோழி குவிது உள்ளிட்ட கங்கை அமரனின் ஒரு சில படங்களிலும் தான் அவருக்கு நல்ல குணச்சித்திர கதாபாத்திரங்கள் கிடைச்சது. மற்ற எல்லா படங்களிலும் அவரை ஒரு கிளாமர் ஆர்டிஸ்டா, ஒரு கவர்ச்சி நடன மாதுவாகவே சினிமாவில் காண்பிச்சிட்டு வந்தாங்க. சுஸ்மிதாவை கர்வம் பிடித்தவர் என்பது மாதிரி சில பேர் ப்ரொஜெக்ட் பண்ணினாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. அவர் மனசில் உள்ளதை அப்படியே வெளிப்படையாக பேசக்கூடிய சுபாவம் படைத்தவரை தவிர யாரையும் காக்கா பிடிக்கிறதோ, மற்றவங்களுக்காக தன்னை வேறு விதமாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதோ தெரியாத ஒரு வெகுளி பெண் என்று சொல்லலாம். அவருடைய காலம் முழுசும் அவர் உண்மையான அன்புக்காக இயங்கி கொண்டிருந்த பெண். இதை புரிந்து கொண்டு அவரிடம் அன்பு பாராட்டியவர்கள் சினிமா துறையில் ரொம்ப கொஞ்சம் பேர் தான். அதில் முக்கியமானவர் கங்கை அமரன். கங்கை அமரனை எந்த இடத்துல பார்த்தாலும் சுஸ்மிதா மச்சான் என்று போய் அவருடைய
தோளில் ஏறிக்கொள்வாராம் சுல்ஸ்மிதா. அப்போல்லாம் பிரேம்ஜி ஒரு குட்டி பையனாக இருந்தார். பிரேம்ஜி கிட்ட உன்னைத்தான் நான் கட்டிக்க போகிறேன் என்று சுல்ஸ்மிதா சொல்வாராம் வேடிக்கையாக. உடனே பிரேம்ஜி வெட்கப்பட்டு கொண்டு உள்ளே ஓடி விடுவாராம். தன்னிடம் உதவி கேட்டு வரும் பலருக்கும் அவரால் இயன்ற பண உதவியை செய்திருக்கிறார். எந்த விளம்பரமும் இல்லாமல் செய்திருப்பவர் சுல்ஸ்மிதா. தமிழ் சினிமாவின் முதலாவது பேன் இண்டியா ஸ்டார் என்று சுல்ஸ்மிதாவை சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்திலேயே தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என்று 5 மொழிகள்லையும் நடிச்சிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளில் 450 படங்கள் நடிச்சு முடிச்சிட்டார். 1996ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி சுல்ஸ்மிதா தன் வீட்டில் படுக்கை அறையில் மர்மமான முறையில் தூக்கில் பிணமாக தொங்கினார். அது தற்கொலைதான் என்று போலீஸ் கேஸை முடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த மரணத்துக்கு பிறகும் தொடர்ந்து கொண்டிருக்கும் சில கேள்விகள் ரசிகர்கள் மனசில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கிட்டத்தட்ட சோஷியல் மீடியாவில் இருக்கிற 90% பேருக்கும் தெரியாத ஒரு தகவல் என்று கூட இதை நான் சொல்வேன். அது என்னன்னா, சுல்ஸ்மிதாவின் கடைசி நாட்களில் அவருக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கதாபாத்திரத்தில் ஒரு ஹீரோயினாக நடிப்பதற்கு ஒப்புக்கொண்டிருந்தார். கிளிமானூர் சந்திரன் என்று ஒரு கேரளாவின் புகழ்பெற்ற சினிமா கதாசிரியர். அவர் சுல்ஸ்மிதாவிடம் ஒரு போராளி பெண் கேரக்டரை நடிக்க வைக்கிறதுக்காக கதை சொல்லியிருக்காரு. அந்த கேரக்டர் சுல்ஸ்மிதாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் கூட சுல்ஸ்மிதா கையில் ஒரு AK-47 துப்பாக்கி ஏந்தி கொண்டிருக்கும் போஸ்டர் கூட வெளியாகி இருந்தது. அந்த படத்தின் ஷூட்டிங் 1996ஆம் வருஷம் செப்டம்பர் 24ஆம் தேதி ஷெட்யூல் பண்ணப்பட்டிருந்தது. ஆனால் அதுக்கு முந்தின நாள் அவர் மர்மமான முறையில் இருந்திருக்கிறார். தற்கொலை பண்ணி கொள்பவராக இருந்தால் மறுநாள் தனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கேரக்டரில் ஹீரோயினாக நடிக்க போகும் நேரத்தில் அவர் ஏன் தற்கொலை பண்ணிக்கணும் என்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. சுல்ஸ்மிதா ரொம்ப வெளிப்படையாக பேசும் சுபாவம் கொண்டவர் என்று சொன்னேன். அதுக்கு ஒரு உதாரணம், அவர்கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டார், நீங்கள் சினிமாவில் நடிக்க வரலைன்னா என்னவா ஆகியிருப்பீங்க என்று கேட்டார். பொதுவாக இந்த கேள்விக்கு நடிகைகள் டாக்டர் ஆகியிருப்பேன், இன்ஜினியர் ஆகியிருப்பேன், இல்லை ஒரு தொழிலதிபர் ஆகியிருப்பேன் என்று தான் பதில்களை சொல்லுவாங்க. ஆனால் சுல்ஸ்மிதா என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் நடிக்க வரலைன்னா நக்சலைட் ஆகியிருப்பேன் என்று சொன்னார். தூக்கி வாரி போட்டது ரிப்போர்ட் இருக்கு. நக்சலைட் என்றால் அரசாங்கத்தால் தேடப்படும் குற்றவாளியாச்சே என்று ரிப்போர்ட்டர் கேட்டதுக்கு சுல்ஸ்மிதா சொன்னார், அரசாங்கத்தால் வாழ அனுமதிக்கப்பட்டிருக்கும் நம்ம எல்லாரையும் விட அரசாங்கத்தால் தேடப்படும் நக்சலைட்டுகள் சுதந்திரமானவர்கள் என்று போல்டாக பதில் சொன்னார். இன்னைக்கு இருக்கிற 90s கிட்ஸ் 2K கிட்ஸுக்கு கூட அறிமுகமானவர் சுல்ஸ்மிதா. ஏன்னா சோஷியல் மீடியாவில் இன்றைக்கும் அவருடைய பாடல்கள், அவரை பற்றின செய்திகள் வந்து கொண்டு தான் இருக்குது. இந்தியாவின் மர்லின் மன்றோ என்று சுல்ஸ்மிதாவை வர்ணிக்கலாம். ஏன்னா மர்லின் மன்றோடைய வாழ்க்கை எவ்வளவு சோகம் நிறைந்ததாகவும் அவருடைய மரணம் எந்த அளவு மர்மம் நிறைந்ததாகவும் இருக்கிறதோ அதே போன்றுதான் சுல்ஸ்மிதாவின் வாழ்க்கையும் மரணமும். மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.